ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டேடைய குயிக்கோ அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பணம் இதில் எப்படி ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற 2 ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண உங்கள் ஐக்மோஷனில் அது எப்படி இன்புட் பண்ண பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் ஃபாண்ட் இங்கே கீழ் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஃபாண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேலே லெஃப்ட் சைடில் வந்து பண்ண ஒரு 3 பட்டன் நம்பர் இருக்குங்க. அது இங்கே செலக்ட் பண்ணினாக்க சைடில் டவுன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பண்ணி டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கோ நான் அந்த ஃபைல் கிட்ட போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் தான். அது ரெண்டுத்தையும் வந்து பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் நேருக்கு அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் வந்து பண்ணிக்க நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஒயிட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருப்பாரு அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க கைஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய பர்த்டே டேட் வந்து பண்ண இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து பண்ண 15 ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி அவங்களுடைய டேட்டை வந்து பண்ண இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஜூலை நோட்டிஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ அவங்களுடைய மந்த் வந்து பண்ண இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல விஷயம் இருக்கா ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் அந்த ஃபாண்ட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு அந்த ஃபேஸ் வந்து பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். தேர்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போயிட்டு சொல்லுங்க யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேமை வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க பிக் ஆடுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ அவங்களுடைய பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே அந்த வீடியோ கீழே கொண்டு வந்துட்டு அந்த வீடியோ நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண டெல்ஸ் ஃபிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்தலாமா ரொம்ப விஷயம் தான். ஜஸ்ட் இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூப்பர்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எஸ்பேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணினாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கையுமே 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேஃப் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஆரஞ்சு கலரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. காப்பி பண்ணது அதே பக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஆரஞ்சுக்கு லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா டைம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இது சேம் மெத்தட் அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அதே ஸ்பீட் ஆக்கில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா டெம்பரரி ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நான் 4:5 பிக் கன் பண்ண சொல்லியா? ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கூட ஜஸ்ட் அந்த எஃப்ல இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்கா ஒன் பண்ணா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பண்ண ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் இதை நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணிக்க இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல 2 டெஸ்ட் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே க்ரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்ட்டு மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் போயிட்டு உள்ளே பண்ண இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஹவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர்லேயே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேமரா டூன்னு இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லேயர் நம்ம கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஷர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடவை சில் பட்டி லைட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே இந்த இடத்துல மைலில் ஒன்று வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ ஸோ அதை வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது மிஸ் ஆகிட்டு இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புல்ல பார்த்தோம்னா 3 லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எனக்கு இந்த இடத்துல கேமரா லேயர்னு ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உணர்வு இருக்கிற அந்த கேமரா 2 லேயரும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ நாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷனில் வந்து பண்ண ஆன்ல இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சில பேர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பண்ணாக்க எனக்கு வரமாட்டேங்குதுன்றீங்க. உங்களோட மொபைலில் வந்து பண்ண அதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மேலே செட்டிங் இந்த கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும். அப்படியும் வரலையானாக்கா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.